இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே, நாங்கள் உடல் சுகமற்றிருக்கும் பொழுது எங்களுக்கு உடல் சுகத்தை கொடுப்பவரே, நாங்கள் வேதனையில் வாழும் பொழுது எங்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் கொடுப்பவரே, எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் என்று இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நமக்காக உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்றும் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்பதை பற்றி பல வேளைகளிலே அவரே நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். உரைத்தது போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி மலையிலே சிலுவையை சுமந்து இறந்தார், உயிர் பெற்றார், உயிர் தெழுந்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இதோ எம்மாவுஸ்யர்கள் இயேசுவை கண்டபின்பு அவர்கள் எருசலேமிற்கு வந்தார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உருத்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகைப்புற்று நின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி கூறினார், எனக்கு சதை உண்டு என்றும் உண்மையாகவே அவர் உயிர் தெழுந்தார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.